ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஸ்லைம் சீரிஸ் உடைய சீசன் 4 எபிசோடு 16 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நான் உங்களால் முடிய சாப்பிடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பிள்ளைங்க நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் அடுத்தது வீடு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னுடைய பேக்ரவுண்டில் சின்னதாக ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே பக்கத்தில் போர் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த சவுண்டு கொஞ்சம் ஹெவியாக கேட்டாலும் ஓரளவுக்கு அந்த நாய்ஸை வந்து நான் கம்மி பண்ணியிருக்கேன் ஆடியோவில். ஸோ முடிஞ்சிருக்கு அதை கண்டுக்காமல் என் வாய்ஸ் ஒரு மட்டும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சீசன் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ கண்டினியூவாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்க ஸ்லாமத்தோட கதைக்குள்ள போலாமா? இப்போ நம்ம டிஎம்எல்ஆ லூமினஸ் கிட்ட அவனுடைய பட்லர் அங்கே வந்து சொல்லிட்டு இருக்கான், ஒரு மாசம் கடந்து போயிடுச்சு மை லேடி. கிராண்ட் வில்லா அண்ட் கிராண்ட் மாஸ்டர் யூகியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கான்ட்ராக்ட் படி அவனுக்கு அடுத்த கட்டமா எந்த மாதிரியான பிளானை வேணாலும் போட்டுருக்கலாம். ஸோ என்ன பண்ண போறானுங்க புரியல. மேபி அந்த பிளான்ல உங்களையும் ஒரு மெயின் பார்ட்டா அவனுங்க மாத்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் தடுக்க தான் நான் இங்க இருக்கல. ஏன் கவலைப்படுறீங்க? ஸோ நான் சாதாரண ஆளா? எனக்கு தெரிஞ்சு கிராண்ட் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி 7 days of கிளர்க்கு ஹிட்டா இருந்தான். ஆனா அதுல இருந்து வேலை பார்க்கறத விட அவனுடைய ஓன் கண்ட்ரிக்காக அவன் இருந்து வேலை பார்க்கறது ரொம்ப சிறப்பா இருக்கும்ன்றதுனால அதை விட்டு போயிட்டான். அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அப்போ பார்த்தா ஒரு பழங்கால நிகழ்வை காமிப்பாங்க. இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, கிராண்ட் வில்லான்றவன் அந்த 7 days of கிளர்க்கியோடைய முக்கியமான தலைவன்றது தெரியும். அவன் பழங்காலத்திலேயே பார்த்தா இந்த டீமன் லார்ட்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக புறப்பெடுத்த ஒரு ஹீரோ, அதாவது அந்த ஒரு உலகத்தையே காப்பாற்ற வந்த ஒரு ஹீரோவா பிறந்திருப்பான். சோ அப்ப அந்த இடத்துல பார்த்தா அந்த வாருக்கான முடிவு வரப்போ டீமன் லார்டு நம்ம லூமினஸை எதிர்த்திருப்பான். இதுக்கப்புறமா எந்த ஒரு சண்டையும் வேணாலும் நம்ம எல்லாமே சமாதானமா போயிட்டு ஹியூமனிட்டியை பாதுகாக்கிறதுக்காக நீங்களே எனக்கு கொஞ்சம் துணையா இருந்தீங்கன்னா போதும், நாங்க உங்க கூட சண்டை போட விரும்பலன்ற மாதிரி கேட்டிருக்கோம். இது எப்படா நடந்திருக்குன்னா, காலகட்டம் 1700 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹியூமனிட்டியை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களுடைய உதவியும் தேவை. உங்களை எதிர்த்து நான் சண்டை போட்டாலும் எல்லாமே கடைசியில வேஸ்ட் தான். என் கூட நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இந்த விஷயத்த கேட்ட அவன் ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்து தன்னுடைய கையை அவன் கிட்ட கொடுத்து மரியாதை செலுத்த சொல்லுவான். அவனை நான் இளம் வயசுல பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையோட அவ இருந்தான். இந்த ஹியூமனிட்டியை பாதுகாக்கணும்னு ஒரு நினைப்புல இருந்தான். ஆனா வயசான புத்தி மாறுன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் இப்ப நடந்திருக்கு. அவன் மொத்தமா மாறிட்டேன். ஹியூமனிட்டியை பாதுகாக்கிறதுக்காக எல்லா டீமன் லார்ட்ஸையும் அழிக்கணும்னு முடிவெடுத்திருக்கான். முக்கியமா ரீமுரோவை. இந்த ஒரு விஷயம் எனக்கே பல முறை நடந்திருக்கேன். அப்ப அவ யோசிப்பான், வயசாயிடுச்சு உண்மைதான். ஃபார்மர் ஹீரோவா இருந்திருக்கான். 7 days of கிளர்க்கியோடைய ஹிட்டா இருந்திருக்கான். என்னுடைய அன்பையும் அவனுக்கு கொடுத்தேன். ஆனா அவன் அதை ஏத்துக்கல. அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஒருத்தி வருவான். அந்த மேடு வந்து நம்மளுடைய லூமினஸ் கிட்ட டீமன் லார்ட் ரீமுரோ அப்புறம் அவங்க கூட டெம்பஸ் கண்ட்ரில இருந்து நிறைய பேர் நம்மளுடைய லுபிலியஸ் நாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுவான். சோ இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை காமிக்க கேங் வந்த பிறகுதான் தெரியுது லுபிலியஸ் நாட்டை அந்த சின்ன பசங்களாம் முறையா பார்க்கறதுனால அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த நாடு. என்னட்டாவும் அதே நாட்டை சேர்ந்தவனால அவ வரவே இருக்கிறாங்க. ஸோ ஹீரோ அதுக்கப்புறம் தான் கூட வர வேண்டிய ஆட்கள் இன்னும் நிறைய பேர் கூட்டின்னு வரான். இவங்க எல்லாருமே மியூசிஷியன்ஸ். அப்புறம் அன்னைக்கு நைட்டே அவங்களுக்கு விருந்து. ஸோ அந்த விருந்து எல்லா பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். பூந்து விளாசுவாங்க. அவங்க கேட்க இன்னும் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ பார்த்தா ஹீரோ கூட வந்து அவங்க நாட்டை சேர்ந்த மியூசிஷியன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி உங்க கூட சேர்ந்து எப்படியாப்பட்ட சாப்பாடுலாம் சேர்ந்து சாப்பிடலாமா, உங்களுக்கு ஓகே தானன்ற மாதிரி அவ கேட்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கான பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் காத்துட்டு இருக்கு, அதுக்காக நீங்க தயாராக வேணாமா, அதனால சாப்பிடலாம் பிரச்சனை இல்லை, கூச்சப்படாம சாப்பிடுங்கிற மாதிரி சொல்ல சீவன உணவு பொருட்கள் போட்டு கலாய்க்கிறான். எவ்வளவு வேணுமோ சாப்பிடு, ஆனா ரொம்ப சாப்பிட்டு குண்டாயிடாத அம்மா வாசிக்க முடியாதாங்க. அப்புறம் அந்த பசங்க எல்லாருக்குமே வந்து தனி ரூமை கொடுத்து அவங்கள டயர்டாதனால போய் தூங்குறாங்க. ஸோ ஹீரோ ஒன்று பக்கம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா சிவன் பின்னாடி யாரோ வரதை நோட்டீஸ் பண்ணுவான். அப்போ நம்ம டியாப்லவும் ட்ரீமரோ அடுத்ததான் உங்களுடைய பிளான் என்னன்றது என்கிட்ட சொல்லுங்க. என்னடா பண்றது, வந்ததுல இருந்து பாக்குறேன் இந்த லூமினஸ் வருவான்னு பார்த்தா அவளை பார்க்கவே முடியல, அவ்வளவு பிஸியா இருக்கல அவ. அப்பதான் சிவனும் ட்ரீமரோ உங்களை பார்க்க ஒரு மேடு வந்திருக்காங்க ரூம் சர்வீஸ் பண்றதுக்கு. அப்படியா, நல்ல விஷயம் அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க லூமினஸ் தான் வந்திருக்கா மேடுக்கு காஸ்டியூம்ல. சாரிடா ஆச்சரியப்பட வச்சதுங்க, கொஞ்ச நேரத்துல பயமுத்துட்டேன். ஆனா இந்த காஸ்டியூம்ல இவ்வளவு நல்லா இருப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பரவாயில்லையே, இந்த முறை அந்த ஈவல் டிராகனை கூட்டினே வரல, அதோடைய தயவு எல்லாமே இந்த முறை வந்துட்டுக்கிறேன். அது அவனை எது கேட்கற நீ? சரி எங்க என்னட்டா அப்ப தூங்கிட்டு இருப்ப, இப்போ எங்க எதுக்கு என்ன கூட்டின்னு வந்த? நீ ஒரு கெஸ்ட்ன்ற அடிப்படையில சோ இந்த இடத்துக்கு கூட்டின்னு வந்து பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். சோ உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புறேன். கிராண்ட் வில்லேவை பொறுத்த வரைக்கும் பெருசா ஏதோ ஒரு பிளான போடுறாங்க உனக்கு எதிராக. சோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கிராண்ட் வில்லேவை காமிக்க அவன் வந்து அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய 5 எல்டர்ஸை வந்து மீட்டிங்காக கூப்பிட்டுருக்கான். அங்க வந்து நம்ம ஜஹான் கூட இருப்பான். சோ ஜஹான் மட்டும் இல்லாம இன்னும் முக்கியமான ஆட்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவர் கூட மீட்டிங்ல கலந்துட்டு இருக்காங்க. சோ கிராண்ட் வில்லேவுடைய நோக்கம் என்னன்றது சொல்லியிருப்பான். இந்த மனித இனத்தை காப்பாற்ற போறது நம்ம தான். அதனால எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் அந்த டீமன் லார்ட் ரீமோரோ கிட்ட இந்த ஒரு நாடு எல்லாமே அடிமை ஆயிடக்கூடாது. அதனால அதுக்கப்புறம் மனித இனத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்தோம்னா கண்டிப்பா அவனை அழிக்க முடியும். நம்மளுடைய ஹியூமனிட்டியை மீட் எடுத்து நம்ம பாதுகாக்க முடியும். சோ உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவை. எனக்கு புரியுது நீங்க எல்லாரும் பயப்படுறத பார்க்கும் போது. இந்த மாதிரியான சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு டீமன் லார்ட நம்ம எதிர்க்கணும்னா எப்படி இருந்தாலும் நம்ம இறந்துடுவோன்ற நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியுது. ஆனா இதை பண்ணோம்னா நம்ம மனித இனத்தை காப்பாத்திடலாம். சோ அதுக்கப்புறம் நம்மளுடைய பேர் பெரிய லெவல்ல இந்த உலகத்துல இருக்கும். முக்கியமான விஷயம், நீங்க எனக்கு ஒத்துழைக்கலாம் கூட பரவாயில்ல, நானே போய் இதை தனியா பண்றதுக்கு தயாரா தான் இருக்கேன். ஆனா ஒத்துழைச்சுக்கனா நீங்க பெரிய ஆளா பின்னாடி வரலாம். ஆனா அதுக்கு சாக்ரிஃபைஷன் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெற்றி காண முடியாது. சோ இவ்வளவு உணர்ச்சிகரமா பேசுறத பார்த்துட்டு அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து கண்டிப்பா உங்களுக்காக என்னுடைய நேஷன் சார்பா நாங்க வேலை செய்வோம். ஏன்னா ரோசோ ஃபேமிலிக்காக நாங்க பரம்பரையா கடன் பட்டிருக்கோம். நீங்க இல்லைன்னா இந்த நேஷன்ஸ்ல உருவாக்கி இருக்குமா, அதனால உங்களுக்கு உதவி பண்ண காத்துட்டு இருக்கோம். செத்தாலும் சரி உங்க கூட சாகுறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அங்க வந்து
கிராண்ட் வில்லே கிட்ட ஆதரவு தரேன்னு சொல்றாங்க. ஜஹான் ஒரே ஒரு டவுட் கேட்பான், நீங்க எப்படி ஒரு டீமன் லாடி எதிர்க்க போறீங்கன்னு எனக்கு புரியல. ஆல்ரெடி நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பல்ல தான் போய் முடிஞ்சது. முக்கியமா கபான் பாத்தீங்களா, அந்த மிஷனரி குரூப் கூட போய் சேர்ந்து வேலை பார்த்து எப்படியாப்பட்ட துரோகத்தை நம்ம பண்ணிட்டானே. எனக்கு புரியுது, அந்த ஒரு பிளான் நம்ம பண்ணதுலயும் சரி, நமக்கு ஒரு நல்லதுதான் இந்த மாதிரி பெருசா நடந்திருக்கு பின்னாடி. இப்போ இன்னொரு பெரிய பிளான் தானே போறோம். அதனால இங்க பாரு, உனக்கு கிரீன் காடஸ்னு உனக்கு தெரியும்ல, அந்த கிரீன் காடஸை பொறுத்த வரைக்கும் அவங்கள வேற விதமா கூப்பிடுவாங்க. அவங்கள வந்து டீமன்ஸ் அழிக்கிறதுக்காக இந்த உலகத்துல சமன் செய்யப்பட்ட ரிவர்ஸ் கார்டு. அவங்களுடைய ஒரே குறிக்கோள் ஒண்ணு, டீமன்ஸே இல்லாத உலகத்தை உருவாக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த டீமன்ஸோட சேர்த்து இந்த உலகத்தையும் அழிக்கணும். அந்த மாதிரியான ஒரு காடஸுக்கு கீழே பணிபுரியிற ஆட்கள் தான் இதுக்கு முன்னாடி நமக்கு சில பல உதவிகளை பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரோல் வந்து வார்ல ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அதனால அதுக்காகவும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா பெரிய உதவி நமக்கு கிடைக்கும். அப்ப கிராண்ட் வில்லே பக்கத்துல இருந்தவரும், நீங்க எனக்கு அலோவ் பண்ணி ஆகணும் நம்மளுடைய ட்ரம்ப் கார்டை பயன்படுத்துறதுக்கு. என்ன நீங்க இல்லாதப்போ அந்த நார்த்தை நான் ப்ரொடெக்ட் பண்ண அதை பயன்படுத்தணும். சரி ஓகே ரசூல். அதுக்கப்புறம் நம்ம லூமினஸும், எங்க பாரு ரீமரோ, ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் யார் அங்க வந்து ஒரு ஜெயிண்டா மாறுறாங்களோ அவங்களால மட்டும்தான் அவங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையில ரொம்ப நாளைக்கு வாழ முடியும். ஆனா அவங்க மான்ஸ்டர்ஸ் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க பாடிஸும் எவால்வ் ஆகாது. அவங்களால எல்லா விஷயத்துக்கும் இமிடியேட்டா அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது. எல்லாமே காலங்கள் போக போக தான் நடக்கும். ஆனா அவங்களுக்கு இருக்கிற பவர் ரொம்ப அதிகம். உதாரணத்துக்கு ஹினட்டாவே நீ எடுத்துக்கோ. அவளுக்கு அதிகப்படியான தூக்கம் தேவை. அந்த தூக்கம் இருந்தா மட்டும்தான் அவளால வந்து ஒரு ஷைன்டா பின்னாடி மாற முடியும். காரணம் அதுக்கப்புறம் தான் அவளால வந்து அவளுடைய ஹியூமன் பாடியை ரீட்ரெயின் பண்ண முடியும். அதன் அடிப்படையில் இப்ப புரிஞ்சுக்கும், கிராண்ட் வில்லேயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷைன்ட் கிடையாது. அவன் ஹீரோவுடைய முட்டையில இருந்து பொறிஞ்ச ஒரு ஹீரோ. என்னது ஹீரோ முட்டையா, என்னடி சொல்ற? உதாரணத்துக்கு டீமன் லார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ட்ரூ டீமன் லார்ட்ஸ் ஆகிறதுக்காக அவங்க ஒரு பெரிய அவேக்னிங் பண்ணணும்ல. அப்ப நீ சொல்றத பார்த்தா கிராண்ட் வில்லே தான் ட்ரூ ஹீரோவா இருக்கானா, அவனுக்கான பொறுப்பை அவனே திரும்ப வெளியே வர வைப்பானா. அப்புறமா தான் நடந்த உண்மைகளை பாஸ்ட்ல கொஞ்சம் காமிக்கிறாங்க. இந்த உலகத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ஃபார்மர் ஹீரோ கிராண்ட் வில்லே அவ கூட பார்த்தா அவளுடைய வைஃபா இருக்க வேண்டிய இடத்துல இருந்த அந்த மரியா, அப்புறம் ரசல்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நபரும் இருக்கான். சோ இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு சபதம் எடுக்கிறாங்க. டீமன் லார்ட்ஸ் நம்ம எதிர்க்கிறோமோ இல்லையோ சரி, ஆனா கண்டிப்பா நம்ம மனித இனத்தை எக்காரணத்தை கொண்டு இந்த உலகத்தை விட்டு அழியாம பாத்துக்கணும். சோ அதுக்காக வந்து இவங்க அமைதியான ஒரு லேண்டை உருவாக்கி அதே இடத்துல வாழலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. கிராண்ட் வில்லே கூட இருக்கிற இன்னொரு ஆள் தான் வந்து நம்ம ரசூல். நம்ம கிராண்டை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் டீமன் லார்ட்ஸ் கூட சண்டை போடக்கூடாது, அதே மாதிரி மனித இனத்தையும் அழிக்காம பாத்துக்கணுன்றதுக்காக தான் ஒத்துமையா கை கொடுத்திருப்பாங்க. அந்த ரசல்ன்றவனும் ஒரு டீமன் டைப் ஆஃப் ஒரு ரேஸை சேர்ந்த ஆள் மாதிரி தான். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸ் காயப்படுத்தக்கூடாது, அவன் கூட எதிராக எந்த விதமான நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டான், எப்பவுமே வந்து கிராண்டுக்கு உதவிகரமா இருப்பான் அப்படின்ற பெரிய வாக்கு கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் நிலைமையே மாற ஆரம்பிச்சிருக்கும். வெஸ்டர்ன் நேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சுதுங்க. பத்ததுக்கு டிராக் ரூல்னு சொல்லக்கூடிய ஆட்களால அந்த நேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வேற விதமா மாற ஆரம்பிச்சுது. நிறைய டீமன் ரேஸை சேர்ந்தவங்களே ஹியூமன்ஸோட சேர்ந்து வாழ்ற மாதிரியான ஒரு இயல்பான போக்கு ஆரம்பிச்சுது. அதுக்கான ரீசன் டிராகன் அந்த ஒரு ஆளுக்கு கீழே வந்து வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாருமே டீமன்ஸ்ன்ற சூழ்நிலை மாறினதுனால தான். ஸோ அதுக்கப்புறம் தான் ஹீவல் டிராகனா இருக்கக்கூடிய வல்டோரா பண்ண வேலைலாம் வந்து இங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அமைதியா வாழணும்னு ஒரு போக்கோட போந்தவனுங்க. ஸோ டீமன் லார்ட்ஸ் ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு சண்டை போடுறது மட்டும் இல்லாம நம்ம ஈவல் டிராகனா இருக்கக்கூடிய வல்டோரா கூட சண்டை போட்டுருப்பாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா கடைசியில தான் அவங்களுடைய இனிமையா இருக்கக்கூடிய நம்ம லூமினஸ் கிட்ட மோதி அந்த ஸ்டார்டிங்ல வந்து அதே பிளாஷ்பேக் இந்த இடத்துல நடக்கும். ஸோ சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும், சமாதானமா ஒத்துமையா வாழலாமே இது உலகத்துன்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பான். அதுக்கான ஆதரவையும் அவளும் கொடுத்திருப்பான். ஸோ பிரச்சனைகள் அதுக்கப்புறம் தான் பெருசா ஆரம்பிச்சது. வெஸ்டர்ன் நேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிராண்ட் வில்லேன்னு சொல்லக்கூடிய இவனு கீழே பெரிய லெவல வளர ஆரம்பிச்சாலும் அதோடைய கிளைகளா இன்னும் நிறைய சிட்டிஸ் உருவாச்சு. சிட்டிஸ் வந்து அப்படியே ஒரு கண்ட்ரியா வளர ஆரம்பிச்சது. இப்படிதான் ஒவ்வொரு கண்ட்ரியா வளர ஆரம்பிச்சு பிரிச்சுக்கினாங்க. தனித்தனி நாடுகளா சின்ன சின்னதா வாழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கிராண்ட் வில்லேவுடைய 2 முகம் வந்து வெளிப்பட்டது. ஒன்னு வந்து லுப்லியஸ் கண்ட்ரில இருக்கக்கூடிய 7 டேஸ் கிளர்க்கில ஹெட்டா இருக்கக்கூடிய கிரானா இருக்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் செல்டர் ரோசோன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல புகழ்மிக்க ஒரு ஃபார்மர் ஹீரோவாவும் அவன் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு வந்திருப்பான். சோ அப்பதான் ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடக்குது. அதாவது வந்து ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல யாருக்கும் யாரு கூடன்னு பார்த்தா நம்ம கிராண்ட் வில்லேவுடைய பொண்ணா இருக்கக்கூடிய பிரின்சஸ் எசபெல்லாவுக்கும் அப்புறம் இன்னொன்னு ரோஃப்னு சொல்லக்கூடிய ஒரு நோபல் ஃபேமிலி சேர்ந்தவனுக்கும். இதனால 2 கிங்டமும் பெரிய லெவலில் நட்பு நாடுகளா மாறிடும். அந்த வெட்டிங் ரொம்ப நல்லா போகுது. அந்த இடத்துல ஒரு மினிஸ்டர் கிட்ட நம்ம கிராண்ட் வில்லே நல்லா தான் பேசுவான். ஆனா அவனுக்குள்ள வந்து ஒரு பொறாம குணம் கெட்ட குணம்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை அவன் அந்த இடத்துல இருந்து வெளியே போகும்போது வெளிப்படுத்துவான். இவங்களுக்கு என்ன அடிமன் நாய் மாதிரி இந்த வேலைலாம் நான் செஞ்சு கொடுக்கணுமா, கண்டிப்பா அவன் இடத்த நான் அடைஞ்சே தேரணும். அப்ப நீ நினைக்கிறத நான் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பாட்டான். திடீர்னு ஏதோ ஒரு ஈவில் அந்த இடத்துக்கு வந்து அவங்க கிட்ட ஒரு கத்தியை கொடுக்கும். இந்த கத்தியை பயன்படுத்து, இதை நீ பயன்படுத்தினா ஷைன்டா இருந்தாலும் சரி, எவன் ஹீரோவா இருந்தாலும் சரி, அவனை ஈஸியா உன்னால கொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு கெட்ட குணத்துல அதுக்கப்புறம் அதை எடுத்தவன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மேரேஜுக்கான நாள் வருது. அப்பதான் பார்த்தா இந்த மினிஸ்டர் நம்ம கிராண்ட் வில்லேவை தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம மரியா கிட்ட வந்து கேட்பான், லேடி மரியா எங்க லார்டு கிராண்ட் வில்லேவை காணும், அவர் கொஞ்சம் லேட்டாக வரதுக்கு, அவர் கொஞ்சம் மெடிடேஷன் பண்றதுக்காக நெய்பர் கண்ட்ரிக்கு போயிருக்காரு. ஏன்னா எசபெல்லாவுடைய முக்கியமான நாள்ல இன்னைக்கு அதனால தான். சரி இவங்க காத்து நிற்கும் போது தான் பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல ஒரு பெரிய டீமன் வரும். அந்த டீமன் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க பார்த்தா அந்த ஈவில் டேரக்டா வந்துட்டு, எங்க பாரு இப்ப நீ எல்லாரையும் கொல்றதுக்கான நேரம் வந்தாச்சு, நான் கொடுத்த கத்தியை பயன்படுத்து, எல்லா விதமான ஹியூமன்ஸையும் கொண்டு எனக்கான சோல்ஸ் கேதர் பண்ணி கொடு. ஏய் இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, என் பிளான் வேற, வெறும் அவனை மட்டும் தான் கொல்லுவேன், என்ன நீ பேசிருக்க. சோ இதெல்லாம் வந்து மரியா கண்டுபிடிச்சிரா, என்னடா அப்போ நீ கிராண்ட் வில்லாவை கொல்றதுக்காக இவ்வளவு பெரிய பிளான போட்டு இந்த டீமன் கூட கை கொதிருக்கானே. மரியாதை என்னதான் ஒரு கட்டத்துல இது தெரிஞ்சாலுமே வந்து அந்த டீமன் இவனையும் அழிக்கிறதுக்காக வரும். அப்போன்னு பார்த்து நம்ம மரியா தான் போயிட்டு உதவி பண்ணுவான். சோ மேல இருக்கிற
டீமன் 2 டீமனையும் வந்து ஒரே டைம்ல சமாளிக்கணும்ன்ற ஒரு நினைப்புல இருக்கேன். அப்போ அவன் வந்து தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். சரி இவனுக்கு உதவி பண்ணலாமே சொல்லிட்டு ஒரு நல்ல மனசோட அவங்க பண்ணிருப்பாங்க. சோ வேற எங்கேயும் இல்ல, ஒரு வீடு பக்கத்துல எடுத்துன்னு வந்து வச்சிருப்பாங்க அவனை. சோ மரியா ஒரு நல்ல ஐடியா கொடுப்பாங்க. உடனடியா போயிட்டு நம்மளுடைய நைட்ஸ் எல்லாரையும் வரவைங்க, ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள கிராண்ட் வில்லா இந்த இடத்துக்கு வந்துருவாரு. அப்புறமா நம்ம சேர்ந்து மொத்தமா அதை அழிச்சிடலான்ற மாதிரி பிளான் கொடுக்க. ஆனா அந்த பிளானை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அதுல பெருசா விருப்பம் இல்ல. அதுக்கான ரீசன் என்னடா, மரியாக்கு நான் துரோகம் பண்ணுன்ற விஷயம் தெரிஞ்சதுனால இதுக்கப்புறம் நமக்கு எதனா பிரச்சனை வரணுன்ற ஒரு நினைப்போட அந்த கத்தியை இப்போ இவ்வளவு கொள்றதுக்காக பயன்படுத்தி அதே இடத்துல கொண்டுடுவான். அதுக்கப்புறம் கிராண்ட் வில்லா அன்னைக்கு சாயந்தரமே சீக்கிரமாவே வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால வந்த உடனே அந்த டீமனை போட்டு தந்தது மட்டும் இல்லாம அந்த மெயினான இருந்த டீமனையும் கொள்றதுக்காக வர அங்க மரியா செத்து கிடப்பான். இதை பார்த்துட்டு நீ தான் இந்த வேலையை பண்ணன்னு சொல்லிட்டு கோவத்துல வர, ஏய் இந்த வேலையை நான் பண்ணல, அந்த செத்து போயிருக்க பாரு அந்த ஹியூமன் தான் இந்த வேலையை பார்த்தா, நான் ஒன்னும் பண்ணடா அப்படின்ற மாதிரி அவன் சொன்னாலும் அவளையும் கொண்டுருவான் கோவத்துல. இவன் மரியா கிட்ட போயிட்டு கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் எப்படியாச்சும் லூமினஸ் கிட்ட இருந்து உதவி கேட்டு உன்னை ஹீல் பண்ணிடுறேன். இல்ல லேட் ஆயிடுச்சு, எசபெல்லா நல்லா தானே இருக்கா, என்னை பத்தி கவலைப்படாதீங்க. ஹியூமன்ஸ் எப்பவுமே வீக்கா கொண்டது இதுல இருந்து தெரியுது. எப்பவுமே நம்மளால அமைதியா வாழ முடியாது. அமைதியா வாழணும்னு நினைச்சா அதுக்கு நிறைய விஷயத்துல நம்ம கம்ப்ளீட்டா மாத்திட்டு பிறகுதான் நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியும். சரியான பாதையை தான் நீ எடுத்திருக்க. குறுக்க எது வந்தாலும் அதை விடாத. நம்ம மனித இனம் கடைசி வரைக்கும் இங்க உயிரோட வாழணும் இந்த உலகத்துல. நீ ப்ரொடெக்ட் பண்ணணும் எல்லாரையும் அப்படின்னு அவன் இறந்துருவான். அன்னைக்குதான் அவன் கோபத்தோட அந்த முடிவு எடுத்திருக்கான். ஆக்சுவலி இவன் ஒரு நல்ல கேரக்டரா இருந்திருப்பான். அதை தான் இங்க சிம்பாலிக்கா காமிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்த நல்ல கேரக்டர் எப்படி வில்லனா மாறி இருக்காங்க. ஸோ எப்போ மாதிரி அவன் லைஃபை விட்டு போனாலும் அப்பவே அவன் ஃபுல்லா மாறிட்டான். ஸோ இதனால அடுத்த கட்டமா வந்து அவன் ஒரு 70 கிளர்க்கு இல்ல ஹெட்டா இருந்து மட்டும் இல்லாம ஒரு சாதாரண கிராண்ட் வில்லே ஃபார்மர் ஹீரோவா இருக்கிறதுனால அவனுடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி எல்லா வெஸ்டர்ன் நேஷன்ஸையும் அவனுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தான் ஓரளவுக்கு. ஸோ அதுக்காக அவன் யூஸ் பண்ண விஷயம் தான் வெஸ்டர்ன் நேஷன்ஸ் உடைய கவுன்சில். ஸோ அந்த நேஷன்ஸ் கூட பல விதமான நேஷன்ஸும் கொலாபரேஷன் ஆயிடும். ஆல்ரெடி எல்ஃப்ஸ் அண்ட் திராவஸும் இணைஞ்சிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் வச்சு டெம்பஸ் கண்ட்ரிக்கு எதிராக எல்லாத்தையும் மாத்திலாம் தொட்டு முடிவு வச்சிருக்கான். ஏன்னா அவனுடைய கோலுக்கு எதிராக இருக்கிறது நம்ம டீமன்ல ட்ரீம் வரும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்பதான் வந்து ஹீரோவே தெரியுது. அப்போ அவனே ஒரு லெஜெண்டரியான ஹீரோவா? ஆமா, அவன் ஆல்சோ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவன்? டீமன் லார்ட்ஸுக்கு லெவலுக்கு ஸ்ட்ராங்கானவன். அவனை ஒரு பழைய டீமன் லார்டு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஸ்ட்ராங்கானவன். என்னட்டா விட ஸ்ட்ராங்கானவன். ஆமா, அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் அவளை இங்க சமன் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம டியாபலோ ஷியோனும் வந்து ஹீரோ கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் மரியாபல் இறந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் தீவிரமா பழி வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் அவனுடைய நடவடிக்கையில வித்தியாசங்கள் நான் நிறைய பார்த்தேன். எனக்கு புரியுது இவ்வளவு விஷயம் அப்போ அவனுக்குள்ள வச்சுதான் பழகிருக்கான். ஆனா நம்ம லூமினஸும் எங்க பாரு அது ஜஸ்ட் ஒரு பழங்கால எண்ணம் மட்டும்தான். அது இது வரைக்கும் அமைதியாக தான் அவன் வச்சுட்டு இருந்தான், மத்தவங்களை வச்சு பண்ணிட்டு இருந்தான். ஆனா இப்போ அவனே களத்துல இறங்கிறதுக்கான காரணம் யூகி. அவனும் இதுல இணைஞ்சி அவன் கூட சேர்ந்து வேலை பார்க்கறேன்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட ஹீரோ என்னது திரும்பி யூகியா என்னடா தலைவலியாகுது சொல்லிட்டு யோசிக்கிறான். நீ பேசுறத பார்த்தா ஆல்ரெடி உனக்கு ஏகப்பட்ட விஷயத்துல நல்லதும் பண்ணிருக்கேன் கெட்டதும் பண்ணிருக்கிறதுனால அவனை நல்லவனா கெட்டவனா நீ ஜட்ஜே பண்ணாம இவ்வளவு நாளா அவனை நம்பிட்டு இருந்த மாதிரில இருக்கு. ஆமா அவ்வளவு வேலையை பார்த்திருக்காம. ஸோ இதுக்கும் பின்னாடி அவனும் இருக்கானா? அப்ப இந்த மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு கட்ட வேண்டியதான். ஸோ அப்போ லூமினா சொல்றா, நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படுது, இங்க இருக்கிற வரைக்கும் மியூசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் 3 நாளைக்கு தொடர்ச்சியா நீ என்ஜாய் பண்ண அவ்வளவுதான். ஸோ என்னட்டா அதுக்கப்புறம் வந்து அந்த இருக்கிற குட்டி குட்டி பசங்களுக்கு அவங்களுடைய இடத்த வந்து சுத்தி காமிப்பான். ஸோ ஒவ்வொரு இடமும் அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும். ஸோ அங்க இருக்கிற நிறைய பேர் பார்த்தா சின்ன பசங்களே வந்து அவங்களுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தன்னிச்சையா வந்து செயல்பட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அவங்களே பார்த்துக்கிறாங்க. யாரை நம்பியும் இல்லைன்ற விஷயத்த நம்ம கோலையவும் பாக்குறாங்க. ஸோ என்னட்டா கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லி நானும் இந்த மாதிரி தான் இருக்க போறேன், ஏன்னா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒருத்தர் நம்பிய நம்ம இருந்தோம்னா நமக்கு யாரும் இல்லாத சமயத்துல நம்ம அத்தவங்களை யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்ப நமக்கு செய்யற போது நம்ம என்ன பண்ணுவோம்? லூமினஸ் தான் இந்த மாதிரியான விஷயத்துல இந்த சின்ன பசங்களை வச்சு ஆரம்ப காலத்துல இருந்தே ரூல்ஸ் படி போட்டிருப்பான். இந்த மாதிரி ஆபத்து காலகட்டத்தில் அவங்க யாரையும் நம்பி இருக்கக்கூடாதுன்றதுனால இவங்களே எல்லா விதமான வேலைகளையும் பார்த்து கத்துக்கிட்டோம். ஸோ ஹீரோக்குமே இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னொரு பக்கம் வந்து நம்ம லியோன் அவனுடைய சின்ன வயசு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஸோ அவன் சின்ன வயசுலயே பார்த்தா கூலையை பார்த்திருக்கான். ஸோ ஒரு நாள் வந்து இவனை விட்டு மறைஞ்சு போயிருக்கான். ஸோ திடீர்னு பார்த்தா அவன் கண் முடிச்சு பார்க்க இது ஒரு கனவு. ஸோ அப்போ முடிவு பண்றான், கண்டிப்பாக எனக்கு தேவை, நான் அவளை மீட்டே ஆகணும், கண்டிப்பாக எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வருவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய ஆட்கள்ல ஒருத்தன் வந்து லார்ட் லியோன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், நம்மளுடைய டீமன் ஜூன் அவங்க காணாம போயிட்டாங்க. இதை கேட்ட அதிர்ச்சியாக அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த பார்க்க நம்ம ஜூனோட இடத்துல இருந்து அந்த ஒரு மெயினான கேட்டையே எவனும் ஒருத்தன் சேதப்படுத்தி பெரிய அட்டகாசமே அங்க பண்ணிருக்கான்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அவ இது வரைக்கும் எந்த இடத்துல இருக்கான்றது அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. அவ மறைஞ்சிட்டான்ற விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு இன்னொரு ரிப்போர்ட் வரும் அவனுக்கு. டெம்பஸ் கண்ட்ரில தான் நம்ம லியோன் சொன்ன அந்த பசங்க எல்லாமே இருந்திருப்பாங்க. அதே முக்கியமா கூலேவே இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அங்க இருந்து இப்ப லூப்லியஸ் சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரிக்கு போயிருக்காங்க. டீமன்லா ட்ரீமருக்கும் டீமன்லா லூமினஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சீக்கிரட்டான அக்ரிமெண்ட் போறதுக்காக அந்த பசங்களையும் கூட கூட்டிட்டு போயிருக்காங்க. சோ அவன் இந்த ரிப்போர்ட் கொடுத்த உடனே நம்ம லியோன் முடிவு பண்ணிடுறான், பார்த்தவருக்கெல்லாம் போதும், இதுக்கப்புறம் எனக்கு தேவையானதை நானே போய் இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வரேன். கண்டிப்பா இதோடைய முடிவுல நான் டீமன்லா ட்ரீமர் கூட சண்டை போற நிலைமை ஒரு வரலாம். இவ்வளவு பெரிய விஷயத்துல யாரு பின்னாடி இருந்து பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? யாரா இருந்தாலும் சரியானா அவங்களுக்கு நான் அதர் வேர்ல்டர் சேர்ந்த பசங்க எல்லாருமே கலெக்ட் பண்ற விஷயம் தெரிஞ்சிருக்கேன். உதாரணத்துக்கு செபுரஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேற யாராச்சும் அதர் வேர்ல்டுல இருந்து சம்மனிங் பண்ற ஆட்களா கூட இருக்கலாம். சோ இப்போ நான் மட்டும் இந்த விஷயத்தை கையில எடுக்காம விட்டேன்னா எப்பவுமே என்னால எதையும் மாற்ற முடியாம போயிடும். கண்டிப்பா கூலவே திரும்பியும் வந்து நான் மீட் எடுத்து வரணும். நம்ம லியோனுக்கு துணியா அவனுங்களும் கடைசி வரைக்கும் உங்களுக்காக நாங்க கூடியே இருப்போம், உங்களுக்காக உயிரை விடுவோம், நாங்க தயாரா இருக்கன்ற மாதிரி வாக்கு கொடுக்குறாங்க. சோ ஒரு தடவை அதே இடத்துல நான் இல்லாதப்போ அந்த இடத்த பாத்துக்க சொல்லிட்டு இன்னொருத்தர் மட்டும் அவன் கூட்டு கிளம்புறான். சோ இந்த ஒரு விஷயம் எல்லாம் பார்த்தா யூகிக்கும் தெரிஞ்சிடும். நல்ல ஒரு விஷயம் பா. நம்ம டீமன் லார்ட் லியோன் வந்து கூலவே பாக்குறதுக்காக கிளம்பிட்டான். நம்ம சொன்னதன் பேர்ல அந்த பிளான் கரெக்டா போயிட்டு இருக்கு. அவளுடைய சபா நெட்டு சரி இதை எப்படி நம்ம இதுக்கப்புறம் சமாளிக்க போறோம்? சோ உங்க பிளான் என்ன யூகி மாஸ்டர்? அதுவா டீமன் லார்ட் லியோனுக்கும் மொத்தத்துக்கு நம்ம ரீமருக்கும் இடையில அங்க பெரிய சண்டை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இடையில நம்ம
நம்ம லூமினஸும் இருக்கான். ஸோ அவளும் இதுல கலந்துட்டு இருப்பான். முக்கியமான லியோனுடைய கோலை இருக்கிறது அந்த கூலின்ற அந்த பொண்ணு எடுக்கிறது மட்டும்தான். ஸோ அப்போ அந்த ஒரு கோலை நிறைவேற்ற அவங்க 3 பேரும் மும்மரமா இருக்கிற அந்த ஒரு டைம்ல தான் கிராண்ட் வில்லே நமக்காக பெரிய லெவலில் உதவி பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு கேப்பை பயன்படுத்தி கிராண்ட் வில்லேவை லம்பு பயன்படுத்திக்கினேன் லூமினஸோடைய ஒரு ட்ரெஷரா இருக்கிறத நம்ம உள்ள போயிட்டு எடுத்துட்டு லம்பு பேனை அங்க செயல்படுத்தணும். ஸோ அதனால இந்த முறை நீங்க பாருங்கப்பா 3 பேரும் நான் உங்களுக்கு உதவி பண்றேன். என்னடா சொல்ற, அப்ப நீ எங்களை நம்பலையா? நம்பலாம் கிடையாது. இந்த முறை வந்து மெயினான பிளான்ன்றதுனால இதுல நானே இறங்கி வேலை செஞ்சதான் கரெக்டா இருக்கும். பர்டிகுலரா டிஆர் என்னது நானா சரி ஓகே எனக்கு என்ன வேலையா இருந்தாலும் நான் கரெக்டா பாக்குறேன். உங்களுக்கு வெஸ்ட்ல பெரிய ஜாப் இருக்கு. ஏன்னா அந்த வயசான கிழமை நமக்காக ஒரு லாஸ்டா நல்ல ஜாப் கொடுத்துருக்கான். ஸோ அப்புறம் நம்ம கிராண்ட் வில்லேவை காமிக்க அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி அடுத்த கட்டமா அவன் பிளான் செயற்படுத்துறதுக்காக மரியா கிட்ட போறான். மரியாவோட உடம்பு அப்படியே தான் இருக்காங்க. ஸோ இப்போ அவனுடைய டார்கெட் டீமன் லார்ட் ரீமரோ, டீமன் லார்ட் ரியானு, டீமன் லார்ட் லூமினஸ். ஹியூமனிட்டியை பாதுகாக்க இந்த டீமன் லார்ட்ஸ் எல்லாரையும் அவன் எதிர்க்க போறான். அதுக்காக நான் ஒருத்தனா செயல்பட்ட பார்த்தாது, நீயும் எனக்கு உதவி பண்ணணும். அதுக்கு ஹியூமனுடைய கிரீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற சின்ன ஒரு டார்க் எனர்ஜியை மட்டும் அவங்களுக்குள்ள செலுத்துவான் பாருங்க. அவ உடனே எழுச்சிப்பான். மனித இனத்தை பாதுகாக்கிறதுக்காக நீ என் கூட இந்த முறை நிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ எவ்வளவு டீட்டெயிலாக கொடுக்க முடியுமோ அவ்வளவு டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். முடிஞ்சளவுக்கு அவனுடைய கோல் என்னன்றதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அடுத்த கட்ட கதை எப்படி போகுதுன்னு தெரியுது. ஸோ முடிஞ்சளவுக்கு தொடர்ச்சியா பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.